முன்னாள் ஓட்டமாவடி பிரதேச சபையின் உறுப்பினர் அஸ்மி அவர்களே, அதாவது இன்று மட்டக்களப்பிலே, அதாவது மிகவும் மட்டக்களப்பில் மட்டுமல்ல தேசியத்திலே பரவலாக பேசப்பட்டு வந்த ஒரு விடயம், அதாவது பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் ஞானசார தேர் அவர்களுடைய தலைமையிலே மட்டக்களப்பு மங்கள விகாரைக்கு ஒரு ஆர்ப்பாட்டமாக ஒரு குழுவினர் வந்த சமயத்திலே அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். அதாவது வெளிக்கந்த பிரதேசமான ஜேந்தியா பிரதேசத்திலே இது சம்பந்தமாகவும் அவர்கள் மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டது சம்பந்தமாகவும் பரவலாக வலைத்தளங்களிலும் செய்தி ஊடகங்களிலும் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் நீங்கள் இதனை எந்த பார்வையில் பார்க்கின்றீர்கள்? அவர்களே, இன்று நல்லாட்சி அரசாங்கத்தில் தனது சட்டத்தை ஒழுங்குபடுத்தியிருக்கின்ற விடயங்களை அவதானிக்கின்ற பொழுது இந்த நல்லாட்சி அரசாங்கம் இன்று அதனை பூர்ணப்படுத்தியிருப்பதை நான் அறிகின்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்தில் முஸ்லீம் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக அவர்கள் அந்யோன்யமாக நடந்து கொண்டிருக்கின்ற இக்காலகட்டத்தில் இது ஒரு பாரிய முறுகலை கொண்டு வர இருந்தது. அது மட்டுமல்ல, முஸ்லீம் தமிழ் மக்களுக்கிடையில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி, பல பின்னல்கள், பல பித்னாக்களை ஏற்படுத்தி இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் முஸ்லீம் தமிழ் மக்கள் பாரிய பிரச்சனைக்கு உள்வாங்கப்பட்டு அவர்களுடைய வியாபாரங்கள், அவர்களுடைய மற்ற முக்கியமான தேவைப்பாடுகள் சின்னாபின்னமாக்கப்பட்டு பல பிரச்சனைகள் உருவாக இருந்த இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் இந்த சட்டத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றது. மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பெற்றிருந்த சந்தர்ப்பத்திலும் இவ்வாறான நடவடிக்கைகள் நடைபெற இருந்த சந்தர்ப்பத்தில் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள சட்டங்கள், நீதிகள் சரியாக நடைமுறைப்படுத்தியிருக்கின்றதை தான் நான் கூற முடியும் ரிஷாத் அவர்களே. அந்த வகையில் இங்கு பார்க்கின்ற பொழுது இன்று பொதுபல சேனா அவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு விகாரைக்கு வந்து பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருந்தது. அந்த வாய்ப்புகள் முழுதாக தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அதனை அறிகின்ற பொழுது இந்த சட்டத்தில் இந்த நியாயங்களை சரிபட செய்த இந்த மட்டக்களப்பில் இருக்கின்ற அனைத்து போலீசார்களுக்கும் எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை, நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு உதாரணம். அதாவது இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற கடமையில் இருக்கின்ற போலீஸ் அதிகாரிகள் திறம்பட செய்திருக்கின்றார்கள். இவ்வாறான செயற்பாடுகளை பல மாவட்டங்களிலும் இனமுறுவல்கள் ஏற்படுகின்ற பொழுது பல மாவட்டங்களிலும் இவ்வாறான செயற்பாடுகளை இந்த போலீஸ் அதிகாரிகள், போலீஸ் முக்கியஸ்தர்கள் செயற்படுவராக இருந்தால் இவ்வாறான முழுகர்களை உடனடியாக தீர்த்து கொள்ள முடியும். வடகிழக்கு மாகாணத்திலே முஸ்லீம்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற முக்கிய கட்சியாக இருக்கின்ற உங்களுடைய கட்சியானது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆனது இந்த விடயம் சம்பந்தமாக எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது? அவர்களே, எங்களுடைய கட்சி அகில இலங்கை மக்கள் காங்கிரஸின் தேசிய தலைவர் கௌரவ அமைச்சர் ரிஷாட் பௌதுர்தீன் அவர்களும், எங்களுடைய கல்குடா பிரதேசத்தின் பிரதி அமைச்சர் கௌரவ அமீர் அலி அவர்களும் போலீஸ் தலைமையகத்துக்கு உடனடியாக சென்று இந்த ஞானசார தேரர், அதாவது பொதுபல சேனையின் செயலாளர் ஞானசார தேரர் அவர்கள் இந்த பிரதேசத்தில் முஸ்லிம்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ்வையும் ஒரு முறைகேடான முறையில் அவர்கள் தூசிக்கிறார்கள். அந்த வகையில் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து முஸ்லிம்களுக்கும் ஒரு இழுக்கான செயல். இவர் உடனடியாக இந்த செயலை விடுபட வேண்டும், இவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைமையகம் கௌரவ ரிஷாட் பௌதுர்தீன் அவர்களும் எங்களுடைய கௌரவ அமைச்சர் அமீர் அலி அவர்களும் உடனடியாக போலீஸ் தலைமையகத்துக்கு சென்று இந்த முறைப்பாடினை இட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் அதன் பிற்பாடும் மறுசீரமைப்பு தென் மாகாண அமைச்சர் கௌரவ சாகல ரத்நாயக்க அவர்களை உடனடியாக பார்லிமன்றத்தில் அவசரமாக சந்தித்து இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்பட இருக்கின்ற இனல் முறுகல் சம்பந்தப்பட்ட சில விடயங்களை உடனடியாக கௌரவ சாகல ரத்நாயக்க அமைச்சர் அவர்களிடம் எங்களுடைய பிரதி அமைச்சர் அவர்கள் உடனடியாக அவரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகின்ற பொழுது அவர் ஒரு கௌரவமான ஒரு முறையில் ஒரு சட்ட மறுசீரமைப்பு அமைச்சர் என்ற வகையில் கௌரவமாக அந்த விடயத்தை பணியாற்றியிருக்கின்றார். அவர் ஒரு வார்த்தை கூறியிருக்கின்றார், மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு அவர்கள் செல்ல மாட்டார்கள், நீங்கள் தைரியமாக இருங்கள் என்று எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்கள் உடனடியாக
அந்த விடயத்தை வலைத்தளங்களில் அவர் அப்டேட் செய்திருந்தாங்க. அந்த வகையில் அதை பார்க்கின்ற பொழுது இந்த விடயமானது எந்த பார்வையில் நான் ஒரு மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் கௌரவ அமைச்சர் அமீர் அலி அவர்கள் மேற்கொண்ட இந்த பணி உடனடியாக இந்த பிரச்சனைகள் இன முறுவல்கள் ஏற்படுவதை உடனடியாக தவிர்த்திருக்கின்றது என்பதை தான் நான் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய கௌரவ தலைமைத்துவமும் எங்களுடைய அமைச்சர் அவர்களும் உடனடியாக இந்த சந்தர்ப்பத்தில் பல பிரச்சனைகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முஸ்லிம்கள் மரியாதைக்குரிய தமிழ் மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் பாரிய இன முறுவல்கள் ஏற்பட ஒரு வாய்ப்பு ஒன்று இருந்தது. அந்த வாய்ப்பை எங்களுடைய தலைமைத்துவமும் எங்களுடைய பிரதி அமைச்சர் அவர்களும் உடனடியாக நிறுத்தியிருக்கின்றார்கள். அந்த வகையில் எனது மனப்பூர்வமாக எனது வாழ்த்துக்களையும் கௌரவத்தையும் இந்த 2 தலைமைத்துவத்துங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். முன்னாள் உறுப்பினர் அஸ்மி அவர்களே, அதாவது பொதுவாக இந்த சம்பவம் முடிவுற்று தற்பொழுது ஞானசார தேரர் அவர்களுடைய குழுவினர் மீண்டும் கொழும்பை நோக்கி பயணிப்பதாக அறிய கிடைத்ததுக்கு பிற்பாடு முகநூல்களிலே, அதாவது ஞானசார தேரர் அவர்கள் முதன்முறையாக மட்டக்களப்பிலே தோற்கடிக்கப்பட்டு விட்டார், அவருடைய தோல்வி மட்டக்களப்பிலிருந்து ஆரம்பமாகின்றது என்று பரவலாக முகநூல்களிலே கொமெண்ட்ஸ்களாக விடப்பட்டு கொண்டிருக்கின்றன. இது சம்பந்தமாக உங்களுடைய தூர நோக்கு சிந்தனை அடிப்படையில் நீங்கள் எதை சொல்ல விரும்புகின்றீர்கள்? என்னுடைய பார்வையில் சகோதரர் இர்ஷாத் அவர்களே, என்னுடைய பார்வையில் ஞானசார தேரர் தோற்கடிக்கப்பட்டார் என்பது நான் உடன்பாடு கிடையாது. ஞானசார தேரர் தோற்கடிக்கப்பட்டாரோ இல்லையா அது ஒரு பக்கம் இருக்க, எங்களுடைய மாவட்டத்தில் சட்டம் நிலைநாட்டப்பட்டிருக்கின்றது, சட்டம் வென்றிருக்கின்றது என்பதைத்தான் என்னால் கூற முடியும். நான் வலைத்தளங்களில் பார்த்தேன், பல நண்பர்கள் ஞானசார தேரர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் என்று வலைத்தளங்களில் பிரசுரமாக இருக்கின்றது. இது ஒரு பக்கம் இருக்க, அது நாங்கள் இவ்வாறான சில நடவடிக்கைகள் எழுத்தாக்கங்களை நாங்கள் பதிவேற்றம் செய்கின்ற பொழுது வடகிழக்கில் நாங்கள் வாழுகின்ற முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கின்றதால் பெரும்பாலும் அந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பாரியதொரு சந்தர்ப்பம் கிடையாது. ஏனைய பிரதேசங்களில் மாவனல்லை, பேருவலை அப்படியாக கொண்ட சில பிரதேசங்களில் சிங்கள மக்களோடு அந்நியோன்யமாக இருந்து கொண்டிருக்கின்ற முஸ்லிம் மக்களுக்கு இது சின்ன சின்ன பிரச்சனைகளை, சின்ன சின்ன மனமுறுவல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். என்னுடைய பார்வையில் ஞானசார தேரர் தோற்கடிக்கப்பட்டார் என்பதை விட எங்களுடைய பிரதேசத்தில் இந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் நீதித்துறை வென்றிருக்கின்றது என்பதுதான் என்னுடைய கருத்தாகும். முன்னாள் உறுப்பினர் அவர்களே, அதாவது மட்டக்களப்பில் இருக்கின்ற தேரர் சுமரரத்ன தேரர் அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தினை, அதாவது இவர்களை விட வேண்டும், மட்டக்களப்புக்குள் பொதுபல சேனா விட வேண்டும் என்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முஸ்லீம் சகோதரர்களும் தமிழ் சகோதரர்களும் ஒன்றிணைந்து எதிர்ப்பினை தெரிவித்திருந்தார்கள். அது ஒரு பாரிய எதிர்ப்பாகவும் காணப்பட்டது இன்று பிற்பகல். இதனை பார்க்கின்ற பொழுது மட்டக்களப்பிலே முஸ்லீம் சமூகமும் தமிழ் சமூகமும் பல வருடங்களுக்கு முன்பு தேங்காயும் பிட்டும் போல் இருந்ததை போன்று மீண்டும் வாழ ஆரம்பித்து விட்டார்கள் என்ற ஒரு பெருமை உங்கள் மத்தியில் ஏற்படவில்லையா? சகோதரர் இர்ஷாத் அவர்களே, கடந்த காலங்களை பார்க்கின்ற பொழுது கௌரவ அமைச்சர் அமீர் அலி அவர்கள் அரசியலில் பாராளுமன்ற தேர்தலில் கேட்கின்ற பொழுது இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற அதிகூடிய தமிழ் மக்கள் அமைச்சர் அமீர் அலி அவர்களுக்கு வாக்களித்து இந்த சமூகம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்கு அடையாளத்தை காட்டியிருக்கின்றார்கள். அந்த வகையில் பிரதேசத்தில் இங்கு பார்க்கின்ற பொழுது எங்களுடைய பிரதேசத்தில் இனத்துவசங்களை, இன முறுகல்களை ஏற்படுத்துகின்ற சில அரசியல்வாதிகளாக இருந்தாலும் தான், யாராக இருந்தாலும் தான், அதுக்கு நாங்கள் உடன்பட மாட்டோம் என்பதை இந்த இரு சமூகமும் இன்று அதை காட்டியிருக்கின்றது என்பதைத்தான் நான் கூற முடியும். கடந்த காலங்களில் பார்க்கின்ற பொழுதோ முஸ்லிம் மக்கள் தமிழ் மக்கள் அந்யோன்யமாக ஒற்றுமையாக வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் அந்த வாழ்வை துவங்கி இருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறான இனத்துவேசமான இனல் முருகலான சில நடவடிக்கைகள் நடைபெறுகின்ற பொழுது இந்த மக்கள் சந்தோஷமாக அவர்கள் நியாயமான முறையில் வாழ்வதற்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் அவர்கள் எதிர்பார்ப்பது தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், கிறிஸ்டியன், மலே இவ்வாறான ஒவ்வொரு மதத்தில் உள்ள மக்களும் இந்த நாட்டில் சுதந்திரமாக வாழ வேண்டும், அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த மக்கள் எதிர்பார்ப்பது. இந்த நல்லாட்சி அரசாங்கமும் இதைத்தான்
அதை செய்து காட்ட வேண்டும். கடந்த காலங்களில் இன முறுவல்களையும் இன பிரச்சனைகளையும் ஏற்படுத்திய அரசாங்கங்கள் அதுக்கு தகுந்த பாடங்களை இந்த மக்கள் புகுட்டி அவர்களை வீட்டுக்கு அனுப்பியிருக்கின்ற வரலாறுகளும் இருக்கின்றது. இந்த நாட்டில், இந்த இலங்கை திருநாட்டில் இன துவேஷங்களை ஏற்படுத்தி இன பிரச்சனைகளை ஏற்படுத்தி அரசியல் செய்ய முற்படுகின்றார்களோ அவர்கள் கடைசியில் தோல்வியில் தான் முடிவார்கள் என்பதற்கு ஐயமே கிடையாது. கடைசியாக பிரதேச சபை உறுப்பினர் அவர்களே, அதாவது இந்த விடயம் சம்பந்தமாக இன்று ஞானசாரர் தேரர் அவர்கள் மேற்கொண்ட ஆர்ப்பாட்டம், அதற்கு பிற்பாடு நடந்த சம்பவங்கள், இது சம்பந்தமாக இந்த நாட்டில் இருக்கின்ற தமிழ் பேசும் சமூகத்துக்கு நீங்கள் ஏதாவது கூற விரும்புகின்றீர்களா? இன்று இனமுறுகல் ஏற்பட இருந்த சந்தர்ப்பத்தில் அது நீதித்துறை சரியாக செயற்பட்டதனால் அந்த பிரச்சனைகள் முற்றாக இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. என்னுடைய பார்வையில் நாங்கள் முகநூல்களில் பலவாறான சில செய்திகளை விடுவது இதோடு நிறுத்திக் கொள்வோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் இன்று எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல பிரச்சனைகள் ஏற்பட இருந்த சந்தர்ப்பத்தில் நீதித்துறை, இந்த நாட்டில் உள்ள நீதித்துறை, எங்களுடைய தலைமைத்துவம், பிரதேசத்தில் பல இன பிரச்சனைகள் ஏற்பட இருந்த இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய தலைமைத்துவம், எங்களுடைய கௌரவ அமைச்சர் ரிஷாட் பௌத்தின் அவர்கள், எங்களுடைய கௌரவ பிரதி அமைச்சர் அமீர் அலி அவர்கள் துரிதமாக செயற்பட்டு உடனடியாக அவர்கள் இதில் பின்தாங்காமல் அதுக்குரிய நடவடிக்கைகளை முன்கூட்டியே அதை செய்ததன் காரணத்தினால் தான் இந்த பிரச்சனை இவ்வளவு சுமூகமாக முடித்திருக்கின்ற வகையில் நான் அவர்களுக்கு மிகவும் கௌரவமாக எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் எங்களுடைய மறுசீரமைப்பு தென் மாகாண அமைச்சர் கௌரவ மரியாதைக்குரிய சாகல ரத்நாயக்க அமைச்சர் அவர்களுக்கும் எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் அவர் கொடுத்த வாக்குறுதியை இன்று அவர் நிறைவேற்றி இருக்கின்றார். நாங்கள் இதுக்கு பிறகு நாங்கள் முகநூல்களில் இவ்வாறான பிரச்சனைகளை பெருசுபடுத்த தேவையில்லை. நாங்கள் ஒற்றுமையாக எல்லோரும் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் இதை பெருசுபடுத்த, நாங்கள் இதை மேலதிகமாக நாங்கள் வலைத்தளங்களை எழுத முயற்சி செய்தால் இதை முறுகல் ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் இதுகளை தவித்துக் கொண்டு மீண்டும் நான் இந்த சமூகத்துக்கு செல்லுகின்றேன். தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் சந்தோஷமாக நாங்கள் இந்த நாட்டில் வாழ வேண்டும். இவ்வாறான இனப்பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நாங்கள் ஒற்றுமையாக இருந்து மனமுறுகல்கள், இனமுறுகல்கள் இல்லாமல் நாங்கள் சந்தோஷமாக செயற்படுவோமாக இருந்தால் இந்த நாட்டில் அனைவரும் சந்தோஷமாக வாழ முடியும் என்பதைத்தான் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் அஸ்மி அவர்கள். நன்றி.